வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸோ கைஸ், பரிதாபங்கள்லேருந்து சமையல் பாவங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பறவைகள் சத்தம், காக்கா கத்துறது, குருவி கத்துறதுலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில. இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஓகேவாக தான் இருக்குது, பார்க்கலாம். பட் பெட்டராக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இனிமேல் இங்கேயே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்டார்ட். டிஸ்க்ளைமர். ஏமா என்ன டிஃபன் என்ன இன்னைக்கு? என்னங்க தோசையும் தக்காளி சட்னி ரெடியா இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடலாம். தோசை தக்காளி சட்னிமா இன்னைக்குமா? பல்லு விளக்கிட்டீங்களா? விளக்கிட்டேன். வாங்க வாங்க. ஏங்க சாப்பாடு ரெடி ஆச்சு, சாப்பிடுவாங்க. என்னது? தோசையும் தக்காளி சட்னி தான், வேற என்ன வேணும் உங்களுக்கு? சரி போடு போடு. வாங்க, ரெடியா இருக்கு, சாப்பிடுவாங்க. நைட்டுக்காவது கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட்டா சரியா வரும். ஏமா என்னங்க நைட்டு டிஃபனுக்கு என்ன? நைட்டு தோசை மாவு இருக்கு, தக்காளி சட்னி இருக்கு. சட்னி இன்னும் தீராம இருக்கு. சட்னி எனக்கு கெட்டு போயிருந்தானே சொல்லுவாங்க. காலையில் வச்ச சட்னி கெட்டு போயிருந்து சொல்லுவாங்க. வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா தான் ஓரளவாச்சும் நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. தோசை ஓரமா இருக்கு, சட்னி எடுத்து சட்னி தீத்துட்டேன். சட்னி காலியா? காலி. வேணுமா உங்களுக்கு சட்னி? வேணும் இல்ல வேணாம், நாளைக்கு வேற சட்னி வை. என்ன இந்த மாதிரி காலி பண்ணிடுவீங்க தெரிஞ்சதா நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சிருக்கேன். அதான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் வச்சாதான் ஓரளவாச்சும் நல்லா இருக்கும். அப்படியே வெளில வச்சிங்கன்னா வச்சுக்க கெட்டு போயிடும். அப்படியே இருக்கிறது ரெண்டு பேரும் எதுக்கு அந்த தட்டை போட்டு எதுக்கு இவ்வளவு பெருசு டப்பால போட்டு? அதுவே தேங்காய் சட்னினா சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்படி இல்லங்க, வெளில வச்சிருக்கீங்கன்னா தக்காளி போட்டு அரைச்சா மிக்ஸி எப்படி கொள்ளலாம்? அதான் 4-5 போட்டு கொல்ற மாதிரி அரைச்சேன். போட்டு போட்டு எண்ணெய் கொட்டிட்டு இருக்க. தக்காளி சட்னியா தின்னியா? நாக்கு பூரா தக்காளி சட்னியா தான் இருக்கு மாதிரி. உங்களுக்கு தக்காளி சட்னி வேணாமா? வேற சட்னி யாரம்மா? அப்ப கார தக்காளி சட்னி வைப்போமா? கார தக்காளி சட்னி மிளகா போடுவாங்க போல. தலைக்குல தோசை, ரைட்ல தோசை, தோசையில தோசை, ரைட்ல தோசை, ஃப்ரண்ட்ல தோசை, நாளைக்கு தோசை, அடுத்த நாள் தோசை, வாரம் ஃபுல்லா தோசை, 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 தோசை. ஏதோ பாட்டை ஸ்பூப் பண்றாங்களா இல்ல தெலுங்குல பாடுறாங்களா? ரோட்ல கத்திக்கிருக்க தோசை தோசைன்னு சாப்பிட்டு மனசே வலிக்குதுங்க. தோசையை வெறுக்கிற மாதிரி ஆகுதுங்க எனக்கு. ஒரு பிரச்சனைன்னு உட்கார்ந்து ஒரே இதை தின்னுட்டு இருந்தா அப்படிதான். நாட்டுல எவ்வளவு பிரச்சனையை பாத்துக்கிறீங்க. அது இல்லைங்க, இன்னைக்கு வேற திருப்பி மாவாட்டிட்டு இருக்காங்க. நல்லதுதானே, மாவாட்டினதுக்கே எவனா அழுவானா? கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. ஆனா அவளுக்கு தெரியும்டா. நாளை மண்டே பாருங்க, நான் பேச்சுலரா இருந்து சாப்பாடுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆளை மண்டை பாருங்க. இந்த வார்த்தை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. இவரே கல்யாணம் ஆனா கூட ஃப்ரிட்ஜ் சின்னதா வாங்கி கொடு, ஏன் பெருசா வாங்குங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கேட்பாங்க, வாங்கி கொடு. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் அங்கறப்பே பெருசா வாங்கிரணும். ஹலோ, வரும்போது தக்காளி சட்னிக்கு தக்காளியும் பட்டரும் வாங்கிட்டு வந்துருங்க. இது தக்காளி சட்னி இல்ல, தக்காளி கார சட்னி. கார தக்காளி சட்னி ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல. ஆளை மூஞ்சியும் பாருன்னு கூட கேள்விப்படுவோம். ஆளை மண்டையும் பாருன்றது நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சமையல் பாவங்கள் ஆல்ரெடி குக்கிங் பாவங்கள் அப்படின்னு போட்டுருந்தாங்க தானே. என்னடா சமைக்கணும்? சமைக்க முடியும். என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன குழம்பு வைப்போம்னு சொல்லு. மதியம் இது அதே டயலாக் மாதிரி இருக்குல்ல. சாம்பார். முந்தா நேத்து பருப்பு குழம்பு வச்சோம். சாம்பார்னா ஒரே மாதிரி இருக்குல்லடா. உருண்டை குழம்பு ஒன்று இருக்கு தெரியுமா? குழம்பு வச்சான். பருப்பு உருண்டை குழம்பு. இன்னைக்கு புளி குழம்பா, தோரம் பருப்பு எல்லாம் போட்டு மாதிரி உருண்டை மாதிரி செய்வாங்க. என்ன நீ சொல்லு. குழம்புல உருண்டை உருண்டையா இருக்கும். நானாடா சாப்பிட போறேன். ஏய் சின்னவனே, பின்னாடி போட்டோ பாருங்களேன். பெரியவன்ட்ட கேட்டேன், அன்னிக்கிட்ட கேட்டேன், அதுவும் என்னன்னு சொல்ல மாட்டேன். என்னடா குழம்பு வைக்கலாம்? நெத்திலி கருவாடா. முந்தா நேத்து மொச்ச பயிர் போட்டு கருவாடு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல அதை பண்ண சொல்லிட்டே இருப்பேன். கருவாடு வேணா அது பண்ண சொல்லுவேன். தப்பா போச்சு போடா. வாழை கருவாடு வாங்கி பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். என்னடா என்ன குழம்புடா வைக்க? என்ன நீங்க நானும் பாக்குறேன், காலையில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. என்ன குழம்பு வைக்க, என்ன குழம்பு வைக்க? என்னடா நீங்க கேட்டுக்கிட்டு மட்டும் தான் இருப்பாங்க. நான் என்ன வாங்கிட்டு வர்றது? நீங்க நினைச்சதா சொல்லல, அதானே. போயிட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டாங்க. நாட்டுக்கோழி சென்னையில விற்கிறான், பூரா பண்ண கோழியை போட்டு நாட்டுக்கோழி விற்கிறான். போந்தா கோழிடா எல்லாம். அது நாட்டுக்கோழி நினைக்கிறியா? அப்படியா? சரி, காடை வாங்கிட்டாங்க. காடையா? காடை சிக்கன் 1 கிலோ. எதுக்கு காடை மாதிரி சிக்கனு? அப்ப குழம்பு எப்படிடா? என்னத்தரா சாப்பிடுவ? ரசத்தை ஊத்தி சாப்பிட போறியா? சாப்பிட்டுக்கிறீன்னா சொல்லுப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரை கிலோ சாப்பிட்டுக்கிறேன், ரசம் சாப்பிட்டுக்கிறேன். குழம்பு 1/2 கிலோ வந்து வறுப்பு வாங்கிட்டு வரேன். சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் என்ன எல்லாத்துக்கும் நறுக்கு, குழம்புக்கு நறுக்கிடு, ரசத்துக்கு நறுக்கு, அவ்வளவுதான். டேய்
இப்ப என்னடா வாங்கிட்டு வந்துறவனா? சரி வாங்கிட்டு வாங்க. வெங்காயம் ரசத்துல போடுவாங்களா? வாங்கிட்டு வந்துறவா? தக்காளி போடுவாங்க. ஓகே. எலும்பா? ஆமாடா, எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு, இருமிக்கிட்டு கிடக்கீங்க. எலும்ப வாங்கிட்டு வந்து சூப் வச்சு குடிங்க. சரி வாங்கிட்டு வாங்க. நான் சாப்பிடுறது நீங்க தான் சாப்பிட போறீங்க. நானா வந்து திங்கிறக்கா சரி பண்ணிக்கிறீங்க. போங்க போங்க. மட்டன் வாங்கிட்டு வா. எல்லாம் அவர் பிடிச்சா சொல்றாரு போல. இந்தா மட்டனு சிக்கனு காடை எலும்பு ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப வாங்குற மாதிரி இருக்கு. இப்ப யாரு சாப்பிடுறது எல்லாத்தையும்? நீதான் சாப்பிடணும். போட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா இதை சாப்பிடுமா சாப்பிடுமா நீ ஒரு பாட்டுக்கு வரும். சாப்பிடலாம் வேற அதுக்கும் சண்டை வருமே. ஆமா. என்னங்க சாப்பிடலாம் சண்டை தான் வரும். சாப்பாடு ஆர்டர் போடுறீங்களா? ஆர்டர் போட்டோம்னா தான் இது அப்பிக்க முடியும். எங்க காசு என்னங்க மரத்துலயே அங்க காக்கிது? இல்லம்மா, எங்க மணி என்ன இப்போ 1 மணிக்குள்ள உங்களுக்கு பசிச்சிருச்சா? நான் 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன். 10 நிமிஷத்துல என்னமா பண்ண முடியும்? 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு என்ன அவ்வளவு வைக்கிறதுக்கு 5 நிமிஷம், சார் ரசம் வைக்கிறதுக்கு 5 நிமிஷம், 2 அடுப்புலயே வச்சுட்டோம்னா 5 நிமிஷத்துல இறக்கிடுவேங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி சரி. ஆர்டர் போட்டு என்னங்க சாப்பிட போறீங்க? அத்தை இங்க பாருங்க, ஆர்டர் போறாராம் தவறு. ஒரு வாரத்துல எத்தனை நாள் நீ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவ? நீங்க இல்ல ஆர்டர் பண்ண பசிக்குது, டைம் ஆயிடுச்சு. மணி என்ன ஆகுது? மணி என்ன 1 மணி தான் ஆகுது. என்ன அதுக்குள்ளேயுமா உனக்கு பசிச்சிருச்சு? இங்க தோத்த வச்சோம்னா அந்த 5 நிமிஷத்துல குழம்பு வச்சு சமைச்சு போட போறோம். நீங்க வெளிய அலைஞ்சிட்டு வந்து சமைக்க உங்களுக்கு தான் கஷ்டம். அதான் சொல்றேன். நாங்க பாத்துக்கோ, நீ கவலைப்பட வேணாம். இந்த சமைச்சிரும் 5 நிமிஷம். சரி 5 நிமிஷம். சரி நான் 5 நிமிஷம் அந்த முடிய போதா? முடிய போதுங்க. 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். பயிர் தான் கில்லு கில்லு. எத்தனை மணி? 2:30 போகுது. 2:25. பசிக்குது. ஒரு 5 நிமிஷம். நிமிஷம் பொறுக்க மாட்டேன். உங்க பரம்பரையா அப்படித்தான். உங்க தாத்தனை 5 நிமிஷம் போடாங்கிட்டு சுத்தாம. மணி 2:30 ஆகுதுமா. மணி 3 ஆகுது. பயிறு கியா கியாங்குது. வேற ஏதாவது சின்னதா பண்ணி தரவா? சின்ன செஞ்சு கொடு. மணி 3 ஆகுது. சரி சரி சரி. பொறுக்க மாட்டேன். 5 மினிட்ஸ்டா. கிறுன்னு வருது. மயக்கமா வருது. போ அங்க போய் டிவியை பாருங்க வாரு. அப்பா போனையாவது நோண்டுவா. கிறுகிறுன்னு வருது. ஒரு பழம் ஒண்ணு கொடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க மறக்கவே மாட்டீங்க. 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள். 5 நிமிஷத்துல இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? 5 மினிட்ஸ் கிராஃப்ட் ஒன்று இருக்கு தானே? 5 நிமிஷத்துலங்க ஒரு சிக்கன் பிரியாணிங்க. 5 நிமிஷத்துல சிக்கன் பிரியாணியா? பக்கத்துல இருந்து உட்கார்ந்திருக்காங்க 2-3 மணி நேரமா சமைக்கிறாங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே. எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடியது ஃபுட் கிரேவிங், சுகர் கிரேவிங் வர்றப்ப என்ன பண்ணுவீங்கன்னு. அந்த மாதிரி நேரத்துல நான் சாப்பிடக்கூடிய ஸ்வீட் 5 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. அதுக்கு கோதுமையை ஒரு 6 நாள் நல்லா ஊற போடணும். ஊற போட்டு அல்வா கிண்டி சாப்பிட்டீங்கன்னா ரெடி. என்னது திருநெல்வேலி அல்வாவா? ஒரு வாரமா ஊற வைக்கணுங்கிறான். 5 நிமிஷம் செய்யலாங்கிறான். கோதுமை அல்வாலாம் ஃபேமஸா என்ன திருநெல்வேலியில? போன் பார்க்க கூடாது. ஏம்மா என்னம்மா ஆச்சு? செஞ்சாச்சு. இந்த இருங்க எடுப்பா. இந்தாப்பா சாப்பிடுப்பா. நாங்க குடிங்க. தயிர் சாதமா? இது பொரியல். இது தயிர் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊத்திக்கங்க. 3 டிஷ். என்ன 3 டிஷ்ஷா? என்னது டிஷ்? தயிர் சாதம். புரியல எனக்கு. தயிர் சாதம் டிஷ்ஷா? சாப்பிடுறேன்னா சாப்பிடுங்க. சும்மா இங்க பாருங்க. நான் அவசர அவசரமா ரெடி பண்ணி பண்ணது. நீங்க வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன 1 மணில இருந்து சமைக்கிறேன் 5 நிமிஷம் என்ன இதான் இருக்குமா? 5 நிமிஷம் தேவையா உனக்கு? பசிக்குது. சாப்பிட்டு பேசிக்கிறேன் உங்க எல்லாத்தையும். பாருங்க ஊர்காவே 5 நிமிஷம். என்னங்க மனசு சோறு திங்க முடியும். அடே முட்டை வேணுமா? 5 நிமிஷம். அவ்வளவுதான் முடிஞ்சு. அரை நாளாயிரம் 5 நிமிஷம்னா என்ன? ஒரே இருமலா இருக்கு. சரி என்ன பண்ணணும்? லைட்டா ரசம் மட்டும் வச்சிருங்க. ரசம் மட்டும் வச்சிரவா? சாப்பாடு ரசம் மட்டும் வச்சு சாப்பிடலாம். சரி நான் ரசம் வச்சிரேன். இல்ல வேணாம். அது மட்டும் நீங்களே பண்ணி தரீங்களா? யூடியூப் பாத்துலாம் வச்சறேன். நீ போ பாத்துறேன். நான் பாத்துறேன். நீ போ. பாத்திரம் மட்டும் நீ விளக்கி. சரி போ. ஒரு இருமலை போட்டானா இவரே தான் வளர்க்கணும் அப்படின்னு. அது என்ன டப்பா? அட நாஸ்மா போன எடுவிட்ட பிள்ளை என்னைய பண்ணி வச்சிருக்க? ரசம் வச்சிருக்கேன். ரசம் வைக்கிறதுக்கு எதுக்கு இப்படி தலையில திருப்பி போட்டு வச்சிருக்க கிச்சனையே? ஐயோ பின்னாடி பாத்திரத்தை பாருங்க. எதுக்கு வெந்தய டப்பா எதுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்க? இல்ல செஃப் அப்படிதான் போட்டான். ரசத்துல எவன் வெந்தயம் போட்டான்? செஃப் ஒருத்தர் போட்டு எந்த செஃப் ஒருத்தன் இந்த சேனல்ல எல்லாம் பண்ணி இருப்பானே. அவன் போட்டு என்னைக்காவது விளங்கி இருக்கா? அவன் பண்ண சேனல் சொன்ன மாதிரி சமைச்சு என்னைக்காவது விளங்கி இருக்கா? அவனை பார்த்து எதுக்கு வீடியோ பண்ணீங்க? யார சொல்றாங்க தெரியலையே. அக்கா மெட்ராஸ் சமையலக்கா அந்த அக்கா பார்த்து பண்ண வேண்டியது. சரி விடுமா. மெட்ராஸ் சமையல் அடிக்கடி சொல்லுவாங்க. இவங்க எந்த செஃப்பா சொல்றாங்கன்னு தெரியலையானா? நான் தான் களைப்பு தெரியாம இருக்க டீ போட்டு குடி. ஒரு ரசம் வைக்கிறதுக்கு உங்க களைப்பாயிருச்சா? டீ வேற போட்டு இப்ப யாரும் சட்டியை கழுவுவா? சரி டீயை போட்டுட்டு அந்த மண்டியை அப்படியே உள்ளே போட்டு வச்சுக்க. குப்பை தொட்டியில போட்டுருக்கலாம்ல. இல்ல டீ அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம இந்த பூச்செடிக்கு போட்டுருக்கலாம்ல. உங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டதுக்கு என் புத்திய செருப்பா. ஆமா செடிகளுக்கு அந்த டீ தூள் இத போடுவாங்க தானே? இரிட்டேட் பண்ணாதீங்க. அதெல்லாம் உர மாதிரி ஆக்ட் பண்ணுமா? வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? என்ன ஹெல்ப்? போடா வேற ஹெல்ப். போயிடுறா. உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. ஒரு ரசம் வைக்க சொன்னதுக்கு சரி ரசமாச்சு நல்லா இருக்கா?
எனக்கு அரைக்கவே நல்லா வரும். ஆமா அருவாமனை எடுத்துருச்சு அம்மா காலையில சமையலா ஆமாடா. நான்வெஜ் அன்னைக்கு ஆமா. ஆமா அவங்க பெரியவங்களாம் அருவாமனை, இப்போ உள்ளவங்களாம் கத்தி. தினமும் தான் விடியுது. ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை நானும் கத்தி வச்சு தான் கட் பண்றது. அருவாமனையோட கத்தி தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இருக்கும். செய்யுங்க எதுக்கு இப்ப காய்கறி இருக்கிட்டு இருக்கீங்க? ஏன்டா என்ன சாப்பிட வேணாமா உனக்கு மதியம்? செய்யுங்க அதை பண்ணிடுறேன். அந்த அது பண்ணிரு, இதை எடுத்து போட்டு இதுல போட்டு கொதிக்க விடு, அதை பண்ணு, இதுல எடுத்து போடு. இத பண்ணு அதை பண்ணு. பார்த்து முடிச்சிட்டேன். சமையல் முடியல. சமைக்க வேணாமா? சமைக்கணும். என்ன 8 கையா இருக்கு எங்களுக்கு. சரி போடா. திருப்பி பிஸ்பா 2 போட்டு அது பாதி படம் பார்த்துட்டேன். ஏன்டா பறக்காத இல்லமா சமைச்சுக்குறோம்டா. இருடா 1 மணி 1:30 மணி. சமைக்க வேணாமா? அப்ப வேகாம கறி அப்படியே திம்பியா நீ? கறி டைனோசர் கறியா போட்டு வேக வைக்கிறீங்க. வேகாம பறக்க விசில் விட்டு வேக வைக்கிறது. சிக்கன்லாம் இத்தனை நிமிஷத்துல வெந்துரும் அப்படின்னு அதை சொல்லுவாங்களே. 4 மினிட்ஸா 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எது வந்துடும் அப்படின்ற அத வேகுறது சொல்றேன். என்ன இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க? ஏன்டா சமைச்சு முடிக்க வேணாமா? என்னம்மா சமைக்கிறது? காலையில ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே காலையில இருந்து சமைக்கிறீங்க. சமைச்சுக்கிட்டே இருக்கீங்க. மணி 2 எப்ப சாப்பாடு? போடா அந்த எடுத்துட்டு வரடா போடா. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே இவங்க என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எடுத்து சமைக்கிறீங்க அப்படி நீங்க எடுத்து போடா. கொஞ்சம் டைம் கொடுத்தாதான்டா. சண்டே ஆனா எதுக்கு இப்படி போட்டு கிண்டறது? என்ன எவ்வளவு நேரம் இப்படி நான் அப்படி கிண்டுறேன், நீ இப்படி கிண்டு. மாத்தி மாத்தி கிண்டிக்கிட்டு கை வலிக்க கிண்டுவாங்க போல. செஞ்சு முடிச்சிட்டீங்க. செஞ்சாச்சு போ. போன வீடியோல சொல்லுவாங்களே பிசினஸ் பாவாங்கல்ல, நீங்க தானே போன வீடியோல பிசினஸ் பாவாங்கல்ல சொல்லுவாங்கல்ல, நீங்க தான் நல்லா கிண்டுவீங்களேங்க. என்ன கிண்டுறது? நீட் நீட்டமா கட் பண்ணவா குறுக்க போட்டு வைக்கவா? நீட்டா கட் பண்ணுங்க. நீட்டா தக்காளி பெருசா கட் பண்ணவா இல்ல மொத்தமா கட் பண்ணவா? மொத்தமா ஒரு தக்காளியில எப்படி அந்த மாதிரிலாம் கட் பண்ணுவாங்க? வெங்காயத்துல வேணா மாறி இருக்கும். அத ரெண்டா கட் பண்ணுங்க. அப்படிதான். சரி இப்போ நான் பார்த்தேன். தெரியல தக்காளியில விதவிதமா கட் பண்ணுவாங்களா என்ன? வெங்காயத்துல ஸ்லைஸா பண்றது, பெருசா வெட்டுறது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருங்க. அதெல்லாம் பண்ணலாம். தெரிஞ்சா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்படி நறுக்கிட்டு நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். என்னங்க இது? அது என்ன பக்கத்துல சட்னில தக்காளி கொஞ்சம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நஞ்சு உங்கள்ட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? நீட்டமா கட் பண்ணி அதை ரெண்டா கட் பண்ணுங்க. இப்படி போட்டா குழம்புல அது நல்லா இருக்குமா? என்ன போட்டு மூடி இருக்கு? இல்ல அது வேணாம். அது வெங்காயம் பாத்தீங்களா, பெரிய வெங்காயம். அது ஒவ்வொரு மாதிரி கட்டுக்கும் ஒவ்வொரு அதோட காரத்தன்மை மாறிட்டே வருமா. அதுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் பெரிய பெரிய கட்டா விழுந்துச்சு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய பீஸா உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அது வந்து காரம் அப்படியே இருக்குமா. நீங்க எந்த அளவுக்கு ஃபைனா சாப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதோட காரத்தன்மை குறைஞ்சிட்டே வந்துருமா. ஒரு செஃப் தான் சொன்னாரு. நீங்க படிச்சியா இல்ல கட் அடிச்சிட்டு வெளியில உட்கார்ந்து போய் சொல்லிட்டு வந்தியா? அப்புறமா வரேன். சொல்லு. இல்ல டிராகன் படத்துல வர மாதிரி ஸ்டேட்டஸ் செஞ்சிட்டு டிகிரி சர்டிபிகேட் செக் பண்ணு. 28 அரியர்ஸ் அப்படின்னு போட்டுருக்குமா அதுக்கு முன்னாடி. ஆனியன் சிக்கனா? இது வழக்கமா பண்றத பண்ணலையா நீங்க? இல்ல இந்த தடவை கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை என்ன ஏமா என்னமா நீ சொல்றது இல்லையா? அது ஆனியன் சிக்கன். நான் சிக்கன் நான் சாப்பிடலாம் ஆசையா வந்தேன். எடுத்து வச்சு சரி சிக்கன் எடுக்குறீங்க இன்னைக்கு அப்படின்னு ஆசையா வந்தேன். இல்லடா உப்பு கறி மாதிரி பண்ணுவியா? பண்ண வேண்டியதானே. கறி தான் நான் சொன்னேன்டா. அதுதான் நம்ம வீட்ல அப்படிதான் பண்ணுவோம். நான் சொன்னேன் இல்லமா. ஏமா ஒரு தடவை எதுக்கு ட்ரை பண்றீங்க? சாப்பிட்டே இல்ல. அவங்க வீட்ல அந்த மாதிரி யாரும் சொல்லிருக்கலாம். இந்த படம் மலையாளத்துல ஒரு படம் இருக்கும், ஜனகன ஐயோ ஜனகன மன்னன் தானே. ஆமா ஜனகன மன்னன் ஒரு படம் இருக்கும். அதுல அப்படிதான் அதுல ஆக்டர் இருப்பாரு, ஹஸ்பண்டா நடிச்சிருக்கிறவர் வந்துட்டு சூக்ஷ்ம தர்ஷினி கூட நடிச்சிருப்பாரு. அவரு இத எப்படி அவருக்கு ஒரே சாப்பாடு தான் காலையில, கடலைக்கறி, இடியாப்பம் கடலைக்கறி, வேற எதுவும் சமைச்சாலும் முடியாது. சாப்பாட்டுக்குலாம் இவ்வளவு கோவப்படக்கூடாது. குழம்பு மட்டும் வச்சு சாப்பிடுறா. உனக்கு நான் 65 நான் நைட்டுக்கு வருது தரேன். சாப்பிடலாம் ஆசையா வந்தது தெரியுமா? நான் சரி விடுறா சாப்பிட ஆசையா வந்தேன். சாப்பாட வந்து ஏமா நான் சொன்னேன்டா அந்த பிள்ளைட்ட. நான் சொன்னேன் அதுக்கு பிடிச்சத செஞ்சிருக்கு. அதான் உனக்கு பிடிச்சத செஞ்சு நான் சாப்பிடக்கூடாது. ரைட் ஏமா எடுத்து வைமா. நீ என்ன சாப்பிடு. குழம்பு கறி வச்சு சாப்பிடு. 2 பீஸ் வைக்கவா ஆனியன் சிக்கன்? நல்லா இருக்கும்டா சாப்பிடுறா. ஆனியன் சிக்கன் நல்லா இருக்கு போல. ஜனகணமனாலே அவங்க கராத்தே கத்துக்குவாங்க. மேபி அதை ரெஃபர் பண்ணி இந்த சீன் எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. அவருக்கு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமலே கராத்தே கத்துக்கிட்டு வச்சு வெளுத்து வாங்கிடுவாங்க படத்துல. அடி வயித்துல ஒரு குத்து குத்துவாங்க பாருங்க. அதே மாதிரி இவ்வளவு பண்ற மாதிரி இருக்கு. அடி வயித்துல கொஞ்சம் போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் துவைச்சிடறேன். லேசா மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சோண்டு பெப்பர் இதை மட்டும் போட்டுட்டு கிளறிட்டு இறக்கிறீங்க. புரியுதா? ஓகே ஓகே. இந்தியா கொதிக்குமா இறங்க. அவ்வளவுதான். ஈஸி. ரைட். ஈஸி பீஸியா?
டடங் 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 மிஷன் இம்பாசிபிள். ஆமா, பெருங்காயடப்பா பெருங்காயடப்பா எங்க? தேடுறது கஷ்டமா தான் இருக்கு. நானுமே இந்த இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். மிளகுடப்பா எங்க இருக்கு? பெருங்காய டப்பாக்கு மேல இருக்கு பாருங்க. பெருங்காயடப்பா எங்க மாட்டீங்க? மஞ்சள் பொடி ரைட் சைடுல இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? அலமாரி இருக்கா? கண்ணு முன்னாடியே தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் கிடைக்காது. அலமாரியை தான் பாக்குறேன். இல்லையே. அலமாரி மேல பாரியா. இல்லம்மா, அலமாரிக்கு மேல எது மேல சிவபுரமா இருக்கு. எங்க இருக்கு? ஆமா. என்னது இது? இது அலமாரி இல்லையா? அது அலமாரி தான். எத்தனை வருஷமா அந்த வீட்ல குடியிருக்க? சரி சரி. இது என்ன டப்பா? சாக்லேட் டப்பா. ஆமா, சாக்லேட்டை ஒளிச்சு வச்சு நான் தின்னுக்கிறேன். எடியா அது முதல்ல இங்க பாரியா. இந்த காலத்துல சாக்லேட்டை பாக்கல, சாக்லேட் இருந்திருக்கு. சரி சரி. இததான் போட்டு வைப்போம். என்னது இது? ஏன் வேற என்ன இல்லன்னு சொன்னா? மஞ்சத்தூள். இது என்னது? இது பெருங்காயடப்பா. இப்ப எப்படி கால் முளைச்சு வந்துச்சா இல்ல பறந்து வந்துச்சா? ஹாரி பாட்டர்ல பாத்த காணாம அத. உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்குமா? அது தேடணும், தேடுனாதான் கிடைக்கும். பொறுமை கிடையாது. போ போயிரு, எரிச்சல போயிரு. பார்த்தாலே கட்டுப்பா. உனக்கு என்ன பொண்ணு? உனக்கு வந்து பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன் எல்லாம் கேட்க கூடாது. உன்னை பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி இந்த புரோக்கர் ஒருத்தன் போட்டோ வாங்கிட்டு போயிருப்பான் பாத்தியா? மோர்டல் கமெண்ட் எத்தனை தெரியும்? செம்ம கேம், ப்ரூட்டலா ஃபுல்லா ஃபைட்டிங் தான். அது ஸ்டோரி போகும், ஃபைட் வரும். நீங்க ஃபைட் மட்டும் தான் நீங்க ப்ளே பண்ணுவீங்க. நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். அது கூட பார்க்கலாமான்னுலாம் இருக்கேன் நான். ஃபெட்டாலிட்டி மட்டும் பார்க்கலாமா அப்படின்னு இருக்கேன் நான். ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோ. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அதுவும் பார்க்கலாம். சாப்பாடு சொல்லவே இல்ல. நீங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தீங்க. நீங்க பாட்டுக்கு நல்லா நல்லா இருந்துச்சா? ஏன் நல்லா இருந்துச்சுன்னு ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சிருக்கீங்க? என்ன நல்லா இருந்ததா? ஏதோ இல்ல இல்ல ஏதோ ஒரு இக்கு வைக்கிறீங்க. இல்ல இல்ல ஓகே தான். எதா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க. நீங்க வாங்க. இந்த அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. வாங்க சொல்லுங்க. என்ன ஏங்க 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 சொல்லுங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் தப்பு இருந்தா நான் கரெக்ட் பண்ணி மாத்தி. நல்லா இருந்தது. இல்ல ஏதோ இருக்குன்னா இப்படி ஆட்டு, இல்லன்னா என்னவோ வருவேன் சும்மா சொல்லுவாரு. இல்லையே நல்லா இல்லன்னா இப்படி ஆட்டு, சூப்பரா இருந்துச்சு. எதையாச்சும் ஒன்று ஆட்டு. இந்த மாதிரி சொல்லலாம். நல்லா இருக்கு அப்படின்னீங்கன்னா அதுக்குள்ள ஏதோ இருக்கு. இல்ல நல்லா சிம்பு சொல்லுவாரு, எஸ்ஏ சூர்யா சொல்லுவாரா? ரைட்டா? சொல்லுங்க கொஞ்சம் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது. ஆனா ஏதோ ஒரு இக்கு இருக்கு. என்ன மிஸ் ஆகுது? என்ன மிஸ் ஆகுது சொல்லுங்க. ஐயாமா விடுமா, சாப்பிட்டாச்சு சொல்லுங்க. என்ன மிஸ் ஆகுதுன்னு இப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல நீ வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வந்து 100% இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. அப்ப 100% இல்லனா எத்தனை percentage இருந்துச்சு? சரியாமா ஆயிட்டோம். சொல்லுங்க எத்தனை percentage இருந்துச்சு? 70% இருந்தது. 70% பொருள் நீங்க வாங்கி கொடுத்த பொருளுக்கு 70% தான் இருக்கும். அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுலயே வந்து 1000 குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அப்ப நான் நல்லா சமைக்காம தான் நீங்க இப்படி நல்லா இருக்கீங்களா? இது நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன். நான் நல்லா இருக்குன்னா நான் மழுப்பிட்டு போறேன். நானு சரி கஷ்டப்படுவேன், சொன்னா தாங்க மாட்டேன்னா நான் போறேன். சொல்லுங்க 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 சொல்லுங்கடா. சொன்னா அப்புறம் இது பண்ற நடிக்கணும் உனக்கு அவ்வளவுதானே. நடிங்க. ஏங்க இப்படி நடிச்சு நடிச்சு நீங்க நல்லா நாளைக்கு ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டு வந்து என் முன்னாடி நல்லா பல்ல கட்டி சிரிச்சு அன்பா இருக்க மாதிரி நடிப்பீங்க. இதெல்லாம் நான் என்ன சொல்லுங்க. அப்ப நாளைக்கு சுந்தர்சி சாரே அந்த அரண்மனை 5 எடுத்தீங்களா? என்ன பண்ண போறீங்க? ஐயோ நடிக்கலாம், அது வேற மாதிரி இல்ல. ஏங்க இங்க அரண்மனை 5 தான் போயிட்டு இருக்கா இல்ல ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பிளான் எதுவும் வச்சிருக்காரா? வாழணுங்க. நீங்க வாழ்க்கையில ஃபுல்லா நடிச்சுக்கிட்டே இருந்தா இயல்பா தான் உனக்கு பிடிக்க மாட்டேங்குதுல, கோவம் வருது அவனுக்கு சொன்னோம்னா. எங்க ஒரு சின்ன கிரெடிட் சொன்னதுக்கு நான் கோவம் வருது. நான் கோவக்காரங்க. ஆமா நான் கோவக்காரன். நான் ரோட்ல இருக்கவங்களோட போய் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. உங்க கூட ஒரு சண்டை போட்டதுக்கு நான் வந்து கோவக்காரி ஆயிட்டேன். கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கும். கிரெடிட் வேணும் கேக்குறாங்க. சொன்னா நீங்க வாங்கிட்டு வந்த பொருளுக்கு அவ்வளவுதான் வரும்ன்றாங்க. சொன்னோன்னா கம்முனு போகாம வம்பு இழுத்துக்கிட்டு நீ தேவையில்லாம இழுத்துக்கிட்டு திரியற. நீ எப்ப பார்த்தாலும் தேவலாம் வளர்த்துக்கிட்டு என்ன நீங்க தான் தேவலாம் சாப்பாடு. இப்ப அவரு கருப்பை ஆட்ராவிட் அவர் வந்துட்டு ஷேவ் பண்ணல போல, அதனாலதான் மாஸ்க் போட்டிருக்காங்க. இது ப்ளூப்பர் நினைக்கிறேன், அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய ப்ளூப்பர் வந்தாலும் சேர்த்துக்குவாங்க. ப்ளூப்பரா இல்ல என்னன்னு தெரியலையே, பிளான் பண்ணதா முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். சமையல் பாவங்கள் செம்ம வேற லெவலாக இருந்துச்சுல. இதில் தான் நிறைய விஷயங்கள் நடக்கிறது தான். நானுமே ஒரு சிலதெல்லாம் பார்த்துருக்கேன். அவரை தான் சேவ் பண்ணல போல, அதான் சேவ் பண்ணாத நேரத்தெல்லாம் மாஸ்க் போட்டு கவர் பண்ணிக்கிறாரு, சேவ் பண்ணால் அப்படியே ஓப்பனில் இருந்துக்கிறாரு. வேற லெவல் நல்லா இருந்துச்சு. பரிதாபங்கள்லேருந்து எப்பயும் போல் வேற என்ன சொல்கிறது, பரிதாபங்கள்லேருந்து எப்பயும் போல் செம்ம ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு தான் இருக்கும் எப்பயும் போல். சரி, இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்குறேன். பை கைஸ்.